அந்த காலத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருத்தங்களாக வலம் வந்தவங்க தான் நடிகை சுஜாதா. இவங்க 1952ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் பிறந்து அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்தியா கேரளாவிலேயே நிரந்தரமாக தங்கிட்டாங்க. இவங்க தன்னோட படிப்பு செலவுக்காக தையல் தொழில் செஞ்சு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்காங்க. அந்த நிலைமையில பார்த்தோம்னா 1965ஆம் ஆண்டு வெளியான அம்முங்கிற படத்தின் மூலமாகத்தான் சினிமா துறைக்கு அறிமுகமானாங்க. இவ்வாறு இந்த படம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததால அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோயினா நடிக்கிற வாய்ப்பு நடிகை சுஜாதாவுக்கு கிடைச்சது. அந்த வகையில பார்த்தோம்னா இவங்க தமிழ் மட்டுமின்றி தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்னு நிறைய மொழிகள்ல அதுவும் முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இவங்க தமிழ் படத்துல அவள் ஒரு தொடர்கதைங்கிற படத்தின் மூலமாகத்தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகம் ஆனாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா தன்னோட சினிமா வாழ்க்கை மேலோங்கி போயிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல அம்மாவா நடிச்சு வந்தாங்க. இவங்க புகழ், பணம் அப்படின்னு எல்லாமே அதிகமா இருந்துச்சு. இவங்களோட பேரண்ட்ஸும் சரி, இவங்களோட ரிலேட்டிவும் சரி, நம்ம சுஜாதா கிட்ட பணங்கிற ஒரு விஷயத்தை தான் எதிர்பார்த்து அவங்கள நடிக்கிறதுக்கு தோண்டி விட்டாங்க. வேற வழி இல்லாம நம்ம சுஜாதாவும் நடிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஜேக்கர்ங்கிற ஒருத்தவங்க கூட அவங்களுக்கு நட்பு ஏற்பட்டுச்சு. ஸோ நாளடைவில் அது மாறி அப்படியே காதலாகிட்டு அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2 பேருக்குமே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. ஆனா நம்ம சுஜாதாவோட ஃபேமிலி எப்படி பணத்துக்காக சுஜாதா கூட நெருக்கமா இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட கணவரும் பணத்துக்காக தான் சுஜாதாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஸோ இதனாலேயே நிறைய மீட்டிங், அதே மாதிரி இன்டர்வியூ, நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தனியவே அனுப்புவாங்களாம். நடிக்க சொல்லி கஷ்டப்பட்டு வற்புறுத்திருக்காங்க. ஸோ கணவருக்காகவே தன்னோட உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம சுஜாதா நடிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2006ஆம் ஆண்டு மரணம் அடைச்சிட்டாங்க.